ஹீரோ எப்பெல்லாம் மனம் சோர்ந்து போறாரோ அப்போல்லாம் இவரோட நினைவு தான் ஹீரோவுக்கு வரும். அர்ஜுன் சொல்ற சில விஷயங்கள் ஹீரோவோட கனவுல வருது. அது என்னன்னா, ஹீரோ சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஒவ்வொரு வாட்டியும் நிலா தண்ணியில விடுறத பார்த்து அதை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி அழுதுட்டே இருப்பாராம். இதுக்காக ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுவார்னா, ஒரு மண்வெட்டி எடுத்து தேங்கி நிக்கிற தண்ணியை மட திறந்து விட்டு நிலாவை காப்பாத்துவாராம். இதை பார்த்த ஹீரோ சின்ன பிள்ளையில ரொம்பவே சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் அந்த மண்வெட்டி எடுத்து தோள்பட்டு மேல வச்சுட்டு சூப்பர்மேன் போல போஸ் கொடுப்பாராம். இதை பார்த்த அர்ஜுனுக்கு ஹீரோவோட அப்பாவை பார்க்கும்போது ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். வானம், நிலா, நட்சத்திரம் எதுவும் மாறாது, அது எப்பவும் அப்படியே தான் இருக்கும். அது போல தான் நாமும் நம்ம அப்பா அம்மாவோட மனசுல எப்பவும் இருப்போம். நல்ல இன்ஸ்பைரிங் ஸ்பீச் இல்லையா? ஹீரோ கனவுல இருந்து எழுந்திருக்கிறான். அர்ஜுன் கிட்ட இருந்து கால் வருது. ரெண்டு பேரும் பேசுறாங்க. உனக்கு இந்து ரொம்பவே பொருத்தமான பேர், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியுமான்னு தெரியல, லீவ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், மன்னிச்சுக்கோன்னு சொல்றான். கல்யாணமா? அது ஒண்ணுதான் குறைச்சல் இப்போன்னு ஹீரோ சொல்ல, அசோகா, உன்னை ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தெரியுது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, இருள் வெளிச்சத்துக்கு வழிவகுக்கும். அது வானத்துக்கு மட்டும் இல்லை, நம்மோட பறந்து விரிந்த இதயத்துக்கும் தான் சொல்ல ஹீரோவுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி மென்டலி ஃபிட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகிறான். இப்போ ஹீரோ டர்ன் முடிஞ்சு போச்சு. அடுத்து ரத்தீஷ் ஆரம்பிச்சிடுறான். வாழைக்கண்ணு பிள்ளைங்களுக்கு மேலே இப்போ இவனுக்கு அக்கறை வர ஆரம்பிச்சிடுது. நைட்டெல்லாம் தூங்காம அதையே பற்றி நினச்சி புலம்ப ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில சீக்கிரமா எழுந்து அந்த ரெட்டை குட்டிங்களை பார்த்து இனி உங்களை யார் பார்த்துக்க போறோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. சொந்தக்காரங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. பந்தக்கால் நட்டுறதுக்காக சமையல்காரன் அந்த ரெட்டை வாழை மர கண்ணு இருக்கிற இடத்துல அந்த கண்ணுங்களை வெட்டிட்டு பந்தல் போடுவான்னு கேட்க, வந்த சொந்தக்கார பயலும் உனக்கு எத்தனை மரம் வேணாலும் வெட்டிக்கோ, பந்தல் சூப்பரா போடணும்னு சொல்றான். இதை கேட்ட ரத்தீஷும் ராணியும் அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையை பாதிலே விட்டுட்டு வாழைக்கண்ணை வெட்டுறத தடுக்க ஓடி வராங்க. இவங்க ரெண்டு பேரும் வரத்துக்குள்ள இன்னொரு கை வந்து அந்த சமையல்காரனை தடுக்குது. அது யாருன்னு பார்த்தா ஷைஜு. இந்த வீட்லயே ரொம்ப முக்கியமான ஆளுங்க இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லி சமையல்காரனை தடுக்கிறான். சரி வெட்டல, சரி வெட்டாத இப்படின்னே சொல்லி இந்த இடத்துல நல்ல காமெடி நடக்கும். குளிக்க போயிருந்த ஹீரோ வரான். ஷைஜுவும் ஹீரோவும் நல்லா பேசிக்கிறாங்க. இங்க என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஷைஜு அவனோட ஒய்ஃப் கூட ஒன்னா சேர்ந்திருப்பான். ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் முத்தம் கேட்டு தராத ஷைஜுவோட குழந்தை இந்த டைம் ஹீரோவுக்கு முத்தம் கொடுப்பான். எல்லாரும் ஒன்னு சேர கல்யாணமும் கோலாகலமா நடந்து முடியுது. அப்படியே பிளாஷ்பேக்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வராங்க. இந்த இடத்துல ஹீரோ அவனோட பாஸ்ட் லைஃப் பத்தி அவனோட புது பொண்டாட்டி கிட்ட எதுவும் சொல்லாம இருந்துடுவான். அவனோட பொண்டாட்டிட்ட என்ன சொல்வானா, இதுதான் என்னோட முத கல்யாணம், இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கல்யாணம் நடந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவோட பொண்டாட்டிக்கு இப்பதான் நிம்மதி ஆகுது. ஒரு வழியா எல்லா குழப்பமும் முடிஞ்சு ரெண்டு பேரும் நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டும் நல்லா ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் பொழுது விடிய காலையிலே லைட்டா மழை வர புது பொண்டாட்டி